அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உயிரணிக்கும் உறவுகளுக்கும் உருவாய் நினைக்கும் நண்பர்களுக்கும் சாந்தியும் சமாதானம் சுபிட்சம் கருப்பையும் என்றென்றும் நிறைவாகவே உண்டாகட்டும். டே 5லேருந்து நடந்த அப்படின்னு சொல்லியது தான் நான் இந்த வீடியோவில் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். டே 5 ஏர்வாடியில் நான் மார்னிங்கோட எழும்பி நான் நைட் இருந்தேன் ஏர்வாடி தர்கா காட்டின்னு சொல்லி நான் ஏர்வாடியில் மார்னிங்கோட இறங்கி அப்படி நேராக போனீங்கன்னு சொல்லி சொன்னால் ஏர்வாடி தர்கா கிட்ட போய்த்து அந்த ஏரியாவில் இருந்துச்சு எல்லா விஷயத்தையும் அப்படி ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு அந்த தர்கா எப்படின்னு இருந்துச்சு, அந்த தர்காவில் யார் யாரெல்லாம் அடக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி விஷயத்தை அப்படி சும்மா இன்னும் மேலோட்டமாக பார்த்துட்டு இன்னும் இருஜாக்கள்கிட்ட விசாரிச்சுட்டு அப்படியே தர்காவிலேருந்து அப்படியே வெளியில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கும் அப்படின்னு சொல்லி நேராக போனேன் ஒரு ஷாப்புக்கு. அங்கே போனேன்னு சொன்னால் அங்கே எங்களோட உஸ்மான் அங்கே ரொட்டி போட்டு கொண்டு இருந்துச்சு. அப்போ நான் அங்கே முட்டை தோசை 2 எடுத்து அதையும் திண்டுட்டு அங்கேருந்து அப்படியே ரூமை செக் அவுட் பண்ணிக்கொண்டு ரூமில் இருந்து அப்படியே வெளியாகி எப்படின்னு போனேன்னு வெளியாகி அப்போ பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி கொண்டு இருந்தால் பஸ் வரவே இல்லை. அந்த ஏரியாவில் பஸ் வர்றது குறைச்சல், அதனால் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி கொண்டு இருந்தேன். அப்போ லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி நடந்து போவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூரம் நடக்கும்னு சொல்லி அந்த ஏரியாவில் ஃபுல்லாக அப்படியே நடந்து போனேன். நீங்கள் வீடியோவில் ஒன்று செல்லையிலும் சோமி நீ எந்த கூட ஓன மூஞ்சை காட்டி கொண்டு இருந்துச்சு ஊரை காட்டே அப்படின்னு சொல்லி நீங்கள் செல்லையிலும் உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு விளங்கிய இந்த ஊர் எப்படின்னு சொன்னா இப்படி தான் இருந்துச்சு. சேம் லைக் ஸ்ரீலங்கா தான், எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. இது இப்போ சரியாக இது எந்த இடம்னு சொல்லி சொன்னா இது ஏர்வாடி. ஆனால் இதை பார்க்க சொல்ல எனக்கு படிய தோப்பூர் சைடு எப்படியோ அதே மாதிரி தான் விளங்கியது. திருகோணமலை அந்த சைடில் இருந்துச்சு மாதிரி மூதூர் சேம் லைக் மூதூர் மாதிரியே தான் இங்கெல்லாம் இருந்துச்சு. இது எங்கேடா நடந்து போகிற ஸ்ரீலங்காவில் நடந்து போய்ட்டு இந்தியாவிலே நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஹேட்டன்ஸ்னடா அதுதான் உண்மை. இது நடந்து போகிற கிட்டத்தட்ட இன்னும் 2-3 கிலோமீட்டர் போகணும் பஸ் ஸ்டாண்டுக்கு மெயினுக்கு. இங்கே பஸ்ஸை வெயிட் பண்ணி கொண்டு இருந்தேன், பஸ் வரல. அப்போ காத்து கொண்டு இருந்த பிரயோசனம் இல்லை. அப்படி இங்கேருந்து நடந்தே போய்த்துருவோம் அப்படின்னு சொல்லி இது பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறேன். நடந்துக்கொண்டு போகிற கெப்பில் அப்போ வந்து உஸ்மான் வந்து மோட்டர் பைக்கில் ஏற்றினேன் போவோம் அப்படின்னு சொல்லி பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய்த்துட்டேன்னு சொல்லி பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் விட்டுட்டேன். எப்படி இப்போ நடந்து போகிறேன்னு சொல்லி சொன்னேன். அங்கே என்னோட ஷஹா உஸ்மான் வந்துச்சு தேவாவோட நாங்கள் இப்போ பைக்கில் போகலாம் ரைட். அப்போ பஸ் ஸ்டாண்டில் கொஞ்சம் நேரமாக இருந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருந்தேன்டா. இப்போ இந்த மாதிரி ஏரியாவில் எல்லாம் கொஞ்சம் நேரம் கொடுக்க தான் பஸ் போகிறது, தொடர்ந்து பஸ் போகிறல டைம் படி தான் பஸ் போகிறது. அப்போ சில பஸ் நிறுத்தியதும் இல்லை. அப்போ அந்த இடத்துல அப்படி இருந்து கொண்டு இருந்தால் பஸ் வரணும் இருந்து கொண்டே இருந்துச்சு. கொஞ்சம் நேரமாக ஒரு 1/2 hour மட்டும் நான் அந்த இடத்துல இருந்துக்கும் அங்கே இருந்தவங்களோட பேசிக்கொண்டு இருந்தேன். அப்போ அதோட பேசின்னு இருந்துட்டு ஃபோனை கை கட்டுது. யூடியூப்பில் கொமெண்ட் இல்லாதவங்க ரிப்ளை பண்ணுவோம்னு சொல்லி கொமெண்ட் ரிப்ளை பண்ணி கொண்டு இருந்துச்சு. பஸ் அப்படி போகுது. பஸ் அப்போ என்ன தாண்டி போய்த்துட்டு நான் பேக் எடுத்துக்கணும் ஓடி போய்த்து நான் கூப்பிடி ஆஜியா நில்லுங்க நானா பஸ்ஸை நிப்பாட்டுங்கன்னு சொல்லி நான் சொல்லியே போன பஸ்ஸு கையாட்டப்படாது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி பஸ் போய்த்து. அப்போ அடுத்த பஸ்ஸு 1 மணித்தியால் இன்னும் 2 மணித்தியாலத்துக்கு போகிறது தானே வாரது. அப்போ அந்த இடத்துல நான் யோசனை பண்ணி கொண்டு இருந்துச்சு தீண்டா செய்ய அப்படின்னு சொல்லி. அதோட அப்போ இன்னொரு விஷயம் நடந்தது. அப்போ நான் பஸ்ஸை சம்டைம்ஸ் ஓடி போய்த்திருந்தால் பஸ்ஸில் ஏறி செல்லும். நான் ஓடி போன்னு சொல்லி என்ன மனுஷன் நடச்சுன்னு அப்போ கிட்டாலிச்சு பொடிய மாதிரி சொன்னால் அவங்களும் பஸ்ஸை பிடிக்க முடியாது, பஸ்ஸு போயிடும், அது நிற்காது, அது போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லும். அவன் நான் ஐனக்காக பின் வாங்கி அப்படியே அடுத்த பஸ்ஸில் போவோம் அப்படின்னு சொல்லி இருச்சியத்தோட அண்ணன் வந்து மறுகால் உஸ்மான் யூடியூப்பில் கொமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணி இருந்தால் பஸ் அவதானிக்காமல் இதுக்கு தான் சொல்லி அந்தந்த வேலைக்கு வந்து அந்தந்த வேலையை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பஸ்ஸு வெயிட் பண்ணி கொண்டு இருந்தால் கடைசி பஸ் மிஸ் ஆகிட்டு ஃபோனை பார்த்து கொண்டு இருந்ததுனால இப்போ அதோட தேவா வந்தார். தேவாவோட தான் போகிறது பஸ்ஸை பிடிச்சது. உஸ்மான் வந்து என்ன ஏறுபா என்ன கொண்டை துடியன் அப்படின்னு சொல்லி பைக்கில் போன ஒரு போக்கானவன் 100, 120, 130 சொல்லிக்கோ. நான் நினச்சுமே 220R பல்சர் 220R பைக்கு அதில் பறந்த ஒரு உண்டு. அப்படியே போய்த்து பஸ்ஸை பிடிச்சி பஸ்ஸில் ஏறினேன். அந்த பஸ்காரனை எனக்கு கண்ணுக்கும் காட்டையில அந்த பஸ்ஸு பேசியது சும்மெல்லாம் தெனாவட்டா தான் பேசி என்ன இருக்க முடியுமா இருக்கிறடா இரு இல்லாட்டி போ கிளம்பு ஏறு உட்காரு நின்று போ. அப்போ ஒரு பொம்பளை பிள்ளை உண்டு ஒரு பொம்பளை உண்டு குழந்தை பிள்ளைய தூக்கி கொண்டு பஸ்ஸில் ஏறிட்டு. அப்போ எங்கிட்ட அந்த பஸ்ஸில் ஏறினா ஒருத்தர் எலும்பி இடம் கொடுக்கணும், ஒரு நாதியுமே இடம் கொடுக்கல. அப்போ பஸ்ஸில் ஏறினவளுக்கு இடம் கொடுக்கவும் இல்லை, அப்போ இவன் எடுத்து கொடுக்கவும் இல்லை இடம். சரி அவன் சென்னது தெரியுமா அந்த நேரம் நீ ஆம்பளையா சொல்லு நீ ஆம்பளையா ஃபுட்பாலில் எல்லாம் ஏறி வர ஆனால் இந்த பஸ் விட்டால் அடுத்த பஸ்ஸில் வந்திருக்கலாம் தானே அப்படின்னு சொல்லிக்கொண்டு இழுத்துக்கொண்டு பேசி
அப்போ அந்த பஸ்ஸில் நான் பஸ்ஸில் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னடா தூத்துக்குடிக்கு. சரியா, தூத்துக்குடிக்கு போய்ட்டு தூத்துக்குடியிலேருந்து தான் காயல்பட்டினம் போகணும். காயல்பட்டினம் போகிறது தான் என்னோடய டெஸ்டினேஷன். அப்போ 5வது நாள். அப்போ நான் இனி அப்போ அங்கே இருந்து நான் அப்போ தூத்துக்குடிக்கு போய்ட்டு இறங்கினேன். பஸ்ஸில் அப்படி தூத்துக்குடி போய்ட்டு இறங்கி தூத்துக்குடியில் இருந்து உடனே எனக்கா கேட்டேன் காயல்பட்டினம் போகணும், எந்த பஸ்லேயும் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தம்பி அங்கே பாருங்க, அங்கே நிற்கிற பஸ்ஸு அது காயல்பட்டினம் போகும், நீங்கள் அதில் போங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ஏறுங்க அப்படின்னு. அப்போ தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட் வந்து நந்தியா காயல்பட்டினம் போனால் என்ன பஸ் காயல்பட்டினம். அப்போ அதோடைய நான் காயல்பட்டினம் போகிற பஸ்ஸில் ஏறி அப்போ கிட்டாலிருச்சி அவங்கள கேட்டு ஒன்று வந்தால் காயல்பட்டினம் அப்படி ஊர் எப்படி, அந்த ஊர் எந்த மாதிரி, ஒவ்வொருத்தர் இப்படி எல்லாம் சொல்லியே எப்படி இருந்துச்சு அந்த ஊர் அப்படின்னு சொல்லி நான் கேட்டலாக. அது போகிற அவரும் சொல்லி வித்தியாசமான ஊர் தம்பி, நீங்கள் அந்த ஊருக்கு போய் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் அந்த ஊரை பற்றி. அந்த ஊரில் வழக்கம் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும், அங்கே வீடெல்லாம் வித்தியாசமாக இருக்கும் இப்படின்னு சொல்லி அவர் ஒவ்வொரு விஷயமா சொன்னேன். அப்போ நான் அதோடு அப்படியே நேராக போய்ட்டு காயல்பட்டினத்தில் இறங்கினேன். காயல்பட்டினத்தில் நான் இறங்கினேன் ஒரு 4:30 மட்டும், சரியாக ஒரு 4:30 4:30 மட்டும் இருக்கும். அப்போ நான் காயல்பட்டினத்தில் ஏறி இறங்கி அப்போ நான் மஹரிபு தொழுமில்லை இஷா தொழுமில்லை தொலை போகணும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி வந்துட்டு ரைட் பள்ளி போகணும்னு சொல்லி திரும்பிய அந்த டீ மனம் ஏன்னா இந்தியா வந்ததுலேருந்து அந்த டீட மேலே ஒரு மோகம். அதனால் அப்புறம் டீ மனம் அடித்தோம். அப்போ இதுக்குள்ளே வைத்து டீ ஒன்று தாங்கன்னு சொல்லி டீ ஒன்று எடுத்து குடிச்சிட்டு அப்போ அங்கேருந்து அப்படியே இஞ்சி டீயை குடிச்சிட்டு அப்படியே அங்கேருந்துனா பள்ளி போனோம். பள்ளி போய்த்து தொழுது அசரையும் மறுபடியும் அப்படி அசரையும் லொஹரையும் அசரையும் சேர்த்து தொழுதுட்டு அங்கேருந்து ஊரை சுற்றி பார்க்கணும்னு சொல்லி நான் உள்ளுக்கு போனேன்னு சொன்னடா தௌஹீத். அப்போ தௌஹீத் அங்கே நின்று கொண்டு என்ன கூப்பிடுவேன் இல்லையே அந்த நீங்கள் ஸ்டிபிஷாட்ட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி. அப்போ அது போகிற ஸ்டிபிஷாட்ட ஃப்ரெண்டுன்னு சொல்லி சொன்னாக்கே ரைட்டோ ஸ்டிபிஷாட்ட ஃப்ரெண்டு அப்படி பேசி கதைச்சி நீ ஷோமி தானே அப்படின்னு சொல்லி பேசி அப்போ பைக்கில் ஏற்றி வாங்க எங்கள் ஊரை சுற்றி காட்டினேன் அப்படின்னு சொல்லி கொண்டு ஏற்றிக்கிட்டு போகிறேன். அப்போ முதலாவது அவனோட ஊரோட அந்த கட்டிடக்கலை அம்சங்களை முதலாவது பார்த்து அவனோட ஊரில் இருந்துச்சு. எல்லாமே வித்தியாசமான முறையில் அப்படியே கட்டப்பட்டு இருந்துச்சு. நிறைய விஷயம் முடுக்கு வச்ச வீடுகள் கட்டப்பட்டுருச்சு. இதில் எல்லாம் ஃபுல் வீடியோ நான் எனக்கு யூடியூப்பில் போட்டுருச்சு, ஷோமிதேவி யூடியூப் பேஜில் நான் போட்டுருச்சு. அதை நீங்கள் யூடியூப் சேனலில் இது பாருங்க. சரி, அப்போ கட்டிடக்கலை அமைப்புகள் ஒவ்வொன்றும் ஒரு வீடு, அப்புறம் அந்த 2 வீட்டுகளுக்கு இடையில் முடுக்கு, அப்போ வித்தியாசமான ஒரு ஊர், அப்படி ஒரு அழகான ஊர், வித்தியாசமான மக்கள், வித்தியாசமான முறையில் அந்த வீடு கட்டமைப்பு. உங்களுக்கு ஃபுல் வீடியோ எங்கட எபிசோட் ஷோமிதேவி யூடியூப் சேனலில் இந்தியா எபிசோடில் உங்களுக்கு பார்க்கலும். அப்போ நான் அங்கேருந்து அப்படி சுற்றி அந்த ஊட்டமைப்பு பார்த்துட்டு அப்படியே நேரம் கூட்டிக்கு போனதோ இதுன்னு மல்லஹரான்னு சொல்லி ஒரு மதரசா மஜ்லிஸ் நடத்திய ஒரு மதரசா பள்ளிவாசல் உண்டு. அப்போ அங்கே ஊட்டிக்கு வைத்து அப்போ பள்ளிவாசலையும் அந்த இடத்துல நான் பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே நேராக போனேன் 843ஆம் ஆண்டு கட்டப்பட்ட பள்ளிவாசலுக்கு. அப்போ நான் அங்கேயும் போய்த்து அந்த பள்ளிவாசலை எப்படி பார்த்துட்டு அங்கேருந்து துவைச்சேன்னா வைத்து கஞ்சி ஒன்று குடிச்சிட்டு வரோம்னு சொல்லி அப்படியே ஈவினிங் டைம் தான் 5 மணி மட்டும் 5:15 ஆகிட்டு. அப்போ உடனே கஞ்சி குடிச்சு போகணும்னு சொல்லி ஒரு கடை கூட்டி வைத்து கறி கஞ்சும் அவங்களோட ஊர் ஸ்பெஷலான மஞ்சள் வடையும் வாங்கி தந்தேன். அப்போ அதையும் திண்டுட்டு அதையும் குடிச்சிட்டு அங்கேருந்து அப்படியே வெளியிறங்கி அப்படியே பீச்சுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி பீச்சுக்கு போனேன். பீச்சுக்கு போனால் பீச்சுக்கு போய்த்து இருந்தாங்க. கொஞ்சம் நம்ம பேசிக்கொண்டு இருந்துட்டு சன்செட் ஆகியதையும் பார்த்துட்டு பீச்சில் கொஞ்சம் நேரமாக இருந்து அந்த பீச்சோட விஷயங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு கொண்டு அந்த பீச்சில் இன்னொன்று நிறைய விஷயம் இருந்தாலும் இதிலே நான் அந்த பகிர்ந்து கொள்ளேன். அந்த பீச்சில் தொழுகத்துக்கு ஒரு இடம் வச்சிருச்சு. அது ஒரு உண்மையில் வேறு லெவல். தொழுகத்துக்கு அந்த இடத்துல இடம் வச்சிருச்சேண்டியது. அப்போ அங்கே தொழுதுட்டு அப்படி அங்கே தான் மஹரிபையும் இஷாவே நாங்கள் தான் தொழுதுட்டு அப்படியே வாரத்தோட தொகைச்சின்னா உங்களுக்கு நொங்கு பால் எடுத்தாருன்னு சொல்லி அங்கே ஒரு விஷயம் உண்டு. ஸ்பெஷலான மில்கில் நொங்கு கலந்து அப்படி தார அதையும் குடித்தேன். நான் அதையும் குடிச்சிட்டு அங்கேருந்து அப்படியே சொன்னேன் நீங்கள் வைத்து இப்போ ரூமில் வைத்து ரெஸ்ட் எடுத்துட்டு அவங்களோட வீட்டுக்கே கூட்டிங்க வைத்து இருப்பாட்டி அங்கே என்ன நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதோட நைட் சாப்பாடு தின போவோம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் சேர்ந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விடியன் அப்படின்னு சொல்லி அப்படியே போன நேரம் நாங்கள் எங்கேன்னு சொல்லி மெக்மெஸ் தான் சொன்னால் என்கிட்ட ஜிஃப்ரீட கடை. அப்போ ஜிஃப்ரீட உடுப்பு கடையில் போய்த்து மெக்மெஸ் அங்கே இருந்துச்சு. உடுப்பெல்லாம் பார்த்துட்டு எல்லாரோடையும் கதைச்சி பேசிக்கொண்டு இருந்துட்டு அங்கேருந்து அப்படியே நான் போனேன். எங்கேயும் சாப்பாடு தினம் போகிற இடத்துல ஒரு விஷயம் முடிச்சு அதுவும் எங்கள் யூடியூப் சேனலில் இருந்துச்சு. சூப்பர்பான ஒரு வீடியோ. அதில் அப்துல் காதர் அதில் ஃப்ரேங்க் பண்ணினேன். எனக்கு தமிழ் தெரியாண்டிய மாதிரி ஃப்ரேங்க் பண்ணினேன். சூப்பராக இருந்தேன். அபித்தெக்க இன்ன கட்டிட எச்சர சிங்கள தன்னே
මෙයාට විතර පොඩ සිංහල පුළුවන් පුළුවන් පොඩල සිංහල පුළුවන් ரைட் சாரி அங்கே வைத்து ஃப்ரெங்கெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே திண்டுட்டு அதோட அப்படியே ரூம் போவோம்னு சொல்லி ஐடியா பண்ணிவிட்டு அதோ பிரச்சனை வாங்க பாய் போவோம் டீ ஒன்று குடிச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டருக்கு நைட்டு ஹெல்மெட்டும் இல்லை ஒன்றும் இல்லை லைசன்ஸ் இல்லை இன்சூரன்ஸ் இல்லை நம்பர் பிளேட் இல்லை வாங்க பாய் இந்த பார்த்துக்கொள்ளையிலும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கூட்டிக்கணும் நீங்கள் கிடைச்சா 12 கிலோமீட்டர் தூரம் அப்போ அங்கே வைத்து டீ அடித்தோம்னு சொல்லி போய்த்து அங்கேயும் டீ அடிச்சுட்டு அப்போ கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் இல்லை 12 கிலோமீட்டர் தாண்டி நான் டீ குடித்தேன் 8 டு ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் நாங்கள் வந்துருச்சு டீ குடிச்சோம்னு சொல்லி ஷாக்களோட நானும் எதிர்பார்த்து வந்த டீ கடையன்லாக மரத்தடியில் இருப்பாட்டி கொண்டு எந்த சரி பாய்லரில் எடுத்து டீ தாரன்னு சொல்லி பார்த்தா இங்கே 5 ஸ்டார் ஹோட்டல் ஒன்று வந்துருச்சு இப்போ இதான் டெய்லி ஷெட்யூல் இவங்கடா டெய்லி நைட்டுக்கு இவங்க அங்கேயும் இங்கேயும் வைத்துட்டு வர ஷெட்யூல் டீ குடிச்சது அப்போ நானும் இனி அந்தண்டு சேர்ந்து கொண்டு அப்படியே டீ குடிச்ச போகும்னு சொல்லிக்கொண்டு அப்படியே அங்கே வைத்து டீயையும் குடிச்சிட்டு அப்படியே வந்த கொஞ்சம் நேரம் ஃபுல்லாக டயர்டு அப்படி டயர்டு கொஞ்ச நாளாக ட்ராவலில் ஏறிச்சு வேண்டியதால் அப்படி நான் போய்த்து அப்போ தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் டீ குடிச்சிட்டு வார நேரமே 12 மணி சம்திங் 12 மணியில் 1 மணி சம்திங் 1 மணி 1:30 ஆகிட்டு அப்போ தான் நாங்கள் வாரது அப்போ வந்து திரும்ப மார்னிங் மீன் பிடிச்சோம் போகணுமா திரும்ப மீன் பிடிச்சோம் போகணும் சோமி ரெடி ஆகிடுறீங்க அப்படின்னு சொல்லி ஆனால் நல்ல வழக்கம் சுப கிளம்பிடு எந்த தான் செஞ்சால் பரவாயில்ல சுப கிளம்பிடு பொடியுமாரெல்லாம் நாங்கள் வளமே எல்லா பொடியுமாரும் நைட்டுக்கு அப்படி செய்யும் அதை செய்யும் இதை செய்யும்னு சொல்லி பேசிக்கொண்டு ஆனால் விலனைக்கு செய்தல்ல ஆனால் இவங்கெல்லாம் எங்களோட சமாஜ் அப்படியே ஃபுல்லாகவே இந்த நைட்டு ஹோன்னு சொல்லி பேசிக்கொண்டு இருந்தேன் நான் நினச்சேன் பேசி மாதிரி ஒன்றும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் பார்த்தா இல்லை சுபக்கு எழுப்பி அதோட அப்படியே நேராக போனேன் மீன் பிடிச்ச போகும்னு சொல்லிக்கொண்டு மீன் பிடிச்ச போனேன் இன்ஷா அல்லாஹ் எங்களோட அடுத்த நாள் அதாவது 6வது நாளில் விலோக்கில் சந்தித்தோம் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட பகிர்ந்து கொள்ளியேன் அதுவரை நான் உங்கள்கிட்ட இருந்து விடைபெற்று சொல்லி நான் உங்கள் அன்புக்கினிய ஷஹ்மி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சந்தித்தோம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு 6வது நாள் எபிசோடில் சந்தித்தோம் அஸ்ஸலாமு அலைக்கும்